நிம்மதியே நீ எங்கே Audio Jungle. Audio Jungle. Hi hello friends, நீங்கள் பார்த்துருக்குது புவிஸ்டிக் அஃபிஷியல். நான் உங்கள் புவனேஷ். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கான் அப்படிங்கிறது கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ நம்ம டங்க் லைட்டாக சிப் ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியே ஒரு செம்மையான ஃபுல் ஸ்க்ரீன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி அலைட் மோஷன் யூஸ் பண்ணி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்பவுமே சிம்பிளான வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ உங்கள்கிட்ட அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டு பென்சில் ஐக்கான் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு அதில் ரெசல்யூஷன் வந்து 1080x2340 அந்த வேல்யூ சைடில் கொடுக்குறேன். அந்த வேல்யூ நீங்கள் வந்து அதில் கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும். அதில் உங்களோட இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கடுத்து இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இப்போ என்ன பண்ணிங்கன்னா இதை வந்து -90° ரொட்டேட் பண்ணிடுங்க. ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஜூம் ஆப்ஷனில் போய்ட்டு நல்லா வந்து ஜூம் பண்ணிடுங்க. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து செட் ஆகிற அளவுக்கு ஜூம் பண்ணிங்க அப்படின்னாவே போதும். ஸோ இப்போ வந்து கரெக்டாக ஜூம் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கடுத்து மூவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுன்னா ட்ராக் பண்ணி அப்படியே பாட்டம் கீழே கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நான் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிட்டு இப்போ வந்து பேக் வந்துட்டு பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போய்ட்டு இது வந்து ஒப்பாசிட்டி வந்து 75% வந்து கொடுத்துருக்குங்க. நான் ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கொடுக்கும்போது 100% இருக்கும். இதை குறைச்சி ஒரு 75 அந்த பர்சன்டேஜ் வந்து கொடுத்துன்னு கரெக்டாக இருக்கும். இது வந்து இமேஜுக்கு மாறும். சரிங்களா? இந்த இமேஜுக்கு நான் வந்து 75 கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வேறு இமேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 65, 55 அந்த மாதிரி வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து பேக் வந்துட்டு இது கூடவே இன்னொரு எஃபெக்ட் வந்து பார்க்கலாம். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த வீடியோவில் இந்த எஃபெக்ட் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு இப்போ தான் இந்த ஐடியா வந்து கிடச்சிது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அப்படி டேரெக்டாக வந்து சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எஃபெக்ட்டில் போய்ட்டு எஃபெக்ட்டில் போய்ட்டு ப்ரொசீஜரல் அப்படிங்கிறது வந்தீங்க அப்படின்னா இதில் சிம்பிள் ஸ்டார் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு இதில் பேரலாக்ஸ் அப்படிங்கிறது வந்து செலக்ட் ஆகிருக்கும். இதில் ஒய் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜோட ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து எண்ட் ஆஃப் த இமேஜ் வந்துட்டு அந்த இடத்துல ஒரு அனிமேஷன் கீ. இந்த இடத்துல மட்டும் தான் நம்ம வந்து வேல்யூ சேஞ்ச் பண்ணணும். எவ்வளோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸில் ஒரு 250 வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, 2 செகண்ட்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 250 அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து. ஸோ நான் வந்து 200 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இதோட அந்த பபிள்ஸாக பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய சைஸ் அப்படிங்கிறத மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா போதும். நான் வந்து ஒரு 110 மட்டும் லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்காக. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு சின்ன டெமோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு இமேஜ் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கும் அது கூடவே ஒரு சின்ன சின்ன டாட்ஸ் வந்து அப்படி ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு வந்து சொல்லி காட்டியிருக்கேன். இது போல் நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து இது மேலே பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணணும். அந்த டெக்ஸ்ட்லாம் வந்து ஆட் பண்ணிடலாமா? ஸோ ஓகே, ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கான டெக்ஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணிக்கங்க. ஸோ ஆல்ரெடி கொடுத்த மாதிரி முகில்கள் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா டைப் பண்ணியாச்சு. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கூட ஃபாண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவோக்ரா அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாண்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து லைட் கிரே இந்த கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டு இது வந்து நான் வந்து -90° ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து இமேஜில் செட் பண்ணுறக்கு. செட் பண்ணிட்டு இது பார்த்திங்கன்னா இதில் வந்து அலைன் ஆப்ஷன் சென்டர் அலைன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணாமே நான் வந்து பேக் போயிட்டேன். நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து ஒரு 48 அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். 48 அதோட எக்ஸ்ட்ராவே செட் பண்ணலாம். ஸோ அதனால் நான் பேக் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஜூம் ஆப்ஷனில் போய்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை ட்ராக் பண்ணிட்டு இவரோட காது இந்த நேரை வந்து செட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடுச்சு. இதாவது நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண வீடியோவுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் அதை அப்படியே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பண்ணும்போது உங்களோட வீடியோவுக்கு அந்த சாங்கில் ஒரு மெயின் லைன் வரும். அதாவது நீங்கள் வந்து இப்போ எப்படி சொல்லலாம்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லைன் போடுவீங்க தெரியுமா? ஸோ ஒரு சாங் எடுக்கிறீங்கன்னா அந்த சாங்கில் இருக்கக்கூடிய ஒரு 2 லைன் மட்டும் எடுத்துகிட்டு அந்த லைனை டிஸ்கிரிப்ஷனோட ஸ்டார்டிங்கில் வந்து கொடுப்பீங்க. ஸோ அந்த லைனை வந்து இந்த வீடியோவில் கொடுக்க போகிறீங்க. ஓகேவா? அவ்வளோதான், ஒரு சிம்பிளானது தான். ஸோ இதே மாதிரி உங்களோட லிரிக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துக்கலாம். லிரிக்ஸுன்னு கிடையாது, அந்த லைன் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கரைகள் தேடக்கூடாதா அப்படிங்கிறது இது ஒரு வேர்டு வரும். ஸோ அதையும் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா போல்ட் அப்படிங்கிற ஒரு ஃபாண்ட் தான். இந்த ஃபாண்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட்டாக மட்டும் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு
இதுக்கு வந்து நான் வந்து ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். இது எதுக்காக ஒயிட் கலர் கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்டில் போயிட்டு இப்போ டெக்ஸ்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் ஸ்பேசிங் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கோங்க. இந்த ஃபாண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ஸ்பேசிங் வந்து ஒரு 50 வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே 50% வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் எகைன் இந்த இதில் போயிட்டு இது சிங்கிள் லைனில் வர மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபாண்ட்டை வந்து அதாவது இந்த டெக்ஸ்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணிடலாம் 90 டிகிரிக்கு. -90 டிகிரி எல்லாமே வந்து நீங்கள் வந்து -90 டிகிரி ரொட்டேட் பண்ணுங்கள். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ சிங்கிள் லைனில் வர மாதிரி நான் வந்து மாற்றிக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. சிங்கிள் லைன் வந்ததுக்கப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு மூவ் பண்ணிட்டு இந்த முகில்கள் அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு கீழே சென்டராக வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் இங்கே பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு இதில் கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறத போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓவர்லே அப்படின்னு இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் தான், பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா, நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இது கூடவே இன்னொரு வந்து இது பண்ணிக்கலாம். இன்னொரு லைன் வந்து கீழே அந்த போல்ட்டாக வர மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இந்த ஃபாண்ட்டில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை வந்து நான் வந்து டூப்ளிகேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வந்து 3 டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸில் யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு சேம் ஃபாண்ட்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே இந்த இடத்துல வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதாவது லிரிக்ஸ் மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நதியே நீ இங்கே அப்படிங்கிற ஒரு லிரிக்ஸ் வந்து வரும். ஸோ நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஏ பாதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த லைன் வந்து பாதியாக நின்ன மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு நேச்சுரல் லுக் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து இப்போ வந்து ஸ்கேல் ஆப்ஷனில் போய்ட்டு நல்லா வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஜூம் பண்ணியாச்சு. ஸோ ஓகே இன்னும் கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணலாம். ஸோ எண்டு டு எண்டு வந்து இந்த வேர்டு வந்து இருக்க மாதிரி பாருங்கள். ஓகே ஸோ எண்டு டு எண்டு இருக்குது. ஓகே இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ஓகே அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து போயிடும். பட் இருந்தாலும் இப்போ ஸ்ட்ரோக்கில் போயிட்டு ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிட்டு ஒரு 11 வச்சுக்கோங்க. ஓகே 11 or 12.5 அந்த மாதிரி வச்சுக்கிங்க கரெக்டாக இருக்கும். நான் வந்து 12.5 வச்சுட்டு ஸ்ட்ரோக்கோட ஒரு கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து கொடுத்துருங்க. ஒயிட்டு கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துருங்க. பிளாக் வந்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு சேம் இந்த கான்ட்ராஸ்ட்டில் போயிட்டு ஓவர்லே அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரிவியூவில் பார்த்த அந்த வீடியோ பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கடுத்து நீங்கள் உங்களோட வாட்டர் மார்க் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வெறும் 13-14 MB தான் வரும், அதுக்கு மேலே வராது. ஸோ அதனால் நீங்கள் டைரெக்டாக வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு கிளாரிட்டி சூப்பராக இருக்கும். அடாப் ப்ரீமியர் ப்ரோவில் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோஸ் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கண்டென்ட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். டே பை டே வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், பார்க்கலாம்.